இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார். ஸோ செகண்ட் மூவி வித் ஹிம். He's such an amazing person. He's an amazing person to work with. And அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிறேன் திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டைரக்டராக இருக்கும்போது. ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ், வெரி கைண்ட் டு அஸ். தேங்க்யூ. வேறு இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ரிக்கலாக இட்ஸ் கோன் பி அன் அமேசிங் ஃபிலிம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள்.